நான்வெஜ்ஜில் மட்டும்தான் பாயா செய்யணுமா என்ன? இந்த பறக்கிறது, ஓடுறது இதெல்லாம் இல்லாமல் ஒரு உருளைக்கிழங்க வச்சு வெஜ்ஜில் நாம் இன்றைக்கி பாயா செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், 2 பட்டை, ஒரு கிராம்பு, பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் புதினா, மிளகு, பச்சை மிளகாய், சீரகம், பொட்டுக்கடலை, இதோடு நான் ஊற வச்ச கத்திரிக்காயும் முந்திரியும் சேர்த்துக்கிட்டேன். அது கிளிப்பில் மிஸ் ஆயிடுச்சு. அதையும் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு 2 பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக முந்திரி, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சம் புதினா, அதுக்கப்புறமா உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயமும் தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கின உடனே ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரில் விசில் போட்டு ஒரு 3 விசில் விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக நல்லா கம கமன்னு பாயா ரெடி ஆயிரும். 2 இட்லி சாப்பிட்றவங்க கூட இந்த பாயாவுக்காக 4 இட்லியாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.